அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் வட்டத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் எப்படி காண்றோன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி இந்த பகுதிகளை நாங்கள் அடையாளம் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது என்னென்னு கேட்டால், முதல்ல விட்டம்னு கொடுத்துருக்கேன். அதாவது பரிதியில் 2 புள்ளிகளை மையத்தினூடாக ஒரு கோடு இணைக்குமா இருந்தால் அது நாங்கள் விட்டம்னு சொல்லுவோம். அதே போல் மையத்தையும் பரிதியும் இணைக்கக்கூட ஆரைன்னு சொல்லுவோம். விட்டம் பார்க்கக்குள்ள 2 ஆரை சேர்ந்தால் ஒரு விட்டமாக இருக்கும். அதாவது பரிதி அல்லது சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த சுற்றுவட்ட பாதையை நாங்கள் பரிதி அல்லது சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளை நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் கணக்கு செய்ய முடியும். நான் வட்டத்தின் பரப்பளவை காண்றதுக்கு அதுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் வட்டத்தின் பரப்பளவை காணலாம். அந்த சூத்திரம் என்னன்னு கேட்டால் பாருங்கள், வட்டத்தின் பரப்பு சமன் πr வர்க்கம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் வட்டத்தின் பரப்பளவை காணலாம். அதே போல் சுற்றளவை காண்றதுக்கான சூத்திரம் சுற்றளவு சமன் πd அல்லது 2πr. இந்த சூத்திரத்தில் பை சமன் 22/7 அப்படிங்கிற பெறுமதி தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வட்டத்தின் பரப்பளவு நான் காண்றோன்னு சொன்னால், இப்போ பைக்கு 22/7ஐயும் ஆர்டு பெறுமதி நமக்கு தெரிஞ்சால் வட்டத்தின் பரப்பளவை காணலாம். நாங்கள் ஒரு கணக்கு செஞ்சு பார்ப்போம் எப்படி காண்றோன்னு சொல்லி. இப்போ இந்த கணக்கை பாருங்கள். 7 சென்டிமீட்டருடைய ஆரையுடைய ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்கு இப்போ நாங்கள் பரப்பளவு எப்படி காண்றோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வட்டத்தின் பரப்பளவு காண்றதுக்கான சூத்திரம் என்னது? வட்டத்தின் பரப்பளவு சமன் πr வர்க்கம். அந்த சூத்திரத்தை போட்டு இந்த வட்டத்துக்கான பரப்பளவை நாங்கள் காணுவோம். வட்டத்தின் பரப்பு சமன் πr வர்க்கம். இப்போ பையிட பெருமதி நமக்கு தெரியும் 22/7. ஆரை எவ்வளோ கொடுத்துருக்கு? 7 சென்டிமீட்டர். அப்போ 7 ஆருக்கு 7 வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்கம். இப்போ இதை சுருக்குனா நமக்கு விடை கிடைக்கும். அப்போ 22/7 தர, இப்போ 7 வர்க்கம் 49 போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 7 தர 7 போடலாம். இப்போ இதை நாங்கள் சுருக்கணும்னா 7 மேலே சுருக்கலாம். இப்போ 22/7 இருக்குது. அது 2 பெருக்கக்குள்ளே 7 2 14 4 1 மிச்சம் 7 2 14 1 15 154 சென்டிமீட்டர் இருக்கும். இப்படி தான் வட்டத்தின் பரப்பளவு நாங்கள் காண்றது. இப்போ இந்த சூத்திரத்தை பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு இருக்குது, பை இருக்குது, ஆர் இருக்குது. இப்போ வட்டத்தின் பரப்பளவு நான் காணணும்னு சொன்னால் ஆர் நமக்கு தெரிஞ்சிருந்தால் வட்டத்தின் பரப்பளவை காணலாம். அதே வேளையில் வட்டத்தின் பரப்பளவு நம்ம கொடுத்துருந்தா நாங்கள் ஆரை காணலாம். இப்போ இதே கணக்கில் நாங்கள் சுற்றளவு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். வட்டத்தின் சுற்றளவு சமன் இப்போ πd. பையிட பெறுமதி என்னது? 22/7. இப்போ டி போட்டு நாங்கள் கணக்கு செஞ்சோம்னு சொன்னால், இப்போ 7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ விட்டம் எத்தனையாக இருக்கும்? 14. புரியுதா? இப்போ நாங்கள் சுருக்குவோம். 7 சுருக்கணும் ஒரு முறை, 14 சுருக்கணும் 2 முறை. இப்போ 22 2 பேருக்குன்னா 44 சென்டிமீட்டர். புரிஞ்சா? இப்போ நாங்கள் ஆரையை போட்டு கணக்கு செஞ்சோம்னு சொன்னால், இப்போ பைக்கு 22/7 போடுவோம். ஆருக்கு பதிலாக 7 போடுவோம். இந்த முன்னுக்குள்ளே இந்த 2 போட்டோம்னு சொன்னால், அப்போ அந்த 7 2 பேருக்குன்னா 14. இதே சூத்திரம் தான், சரிதானே? இப்போ இந்த கணக்கை பாருங்கள். சி சமன் 88 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அதாவது சிங்கிறது என்னது? வட்டத்தின் சுற்றளவு அல்லது பரிதின்னு சொல்லுவோம். இப்போ வட்டத்தின் சுற்றளவு 88 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. இவ்வட்டத்தின் பரப்பு யாதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு. இப்போ இந்த வட்டத்தின் பரப்பளவை நாங்கள் எப்படி காண்றோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வட்டத்தின் பரப்பளவு காண்றதுக்கான சூத்திரம் என்னது? πr வர்க்கம். அப்போ நமக்கு ஆர் தெரிஞ்சால்
வட்டத்தின் பரப்பளவை நாம் காணலாம். இப்போ ஆர் நமக்கு கொடுத்துருக்கா? இந்த கணக்கில் ஆர் நமக்கு கொடுக்கல. இப்போ நமக்கு சுற்றளவுங்கிற தரவு மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த சுற்றளவுங்கிற தரவு இருக்கனால சுற்றளவுக்குள்ள சூத்திரத்தை போட்டு நாங்கள் டியை நாங்கள் காணலாம் அல்லது ஆரே காணலாம். இப்போ பாருங்க, நான் செய்து காட்டுறேன். சுற்றளவு காண்றதுக்கான சூத்திரம் என்னது? சி சமன் πd அல்லது 2πr. இப்போ 2πr போடுவோமே. ஏன்னு கேட்டால் வட்டத்தின் பரப்பளவு காண்றதுக்கு நமக்கு ஆர் தேவை. அதனால் இப்போ πd போடாமல் 2πr போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த சிக்கு பதிலாக நாங்கள் எதை பிரதிடணும்? 88. இப்போ இந்த 2 அப்படியே வந்துடும் தர. இப்போ இந்த பைக்கு பதிலாக 22/7. ஆறு நமக்கு தெரியுது, ஆறு தான் காணணும். இப்போ இதை செஞ்சோம்னா பாருங்கள், இது 88. இந்த 2ஓட இந்த 22, இந்த 6 எல்லாத்தையும் பெருக்கலாம். பெருக்கினா 2ஓட 22 பெருக்கினா 44 ஆர் இதன் கீழ் 7. இப்போ 88. இப்போ இந்த 7 வந்து 44 ஆரோட பிரிப்படுது. இங்கிட்டு கொண்டு வந்தால் பெருக்கப்படும். 44 ஆர் சரிதானே. இப்போ 7 வந்து 44 ஆரோட பிரிப்படுது. இப்போ இங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன், பெருக்கப்படுது. இப்போ 88 தர 7. இந்த 44 ஆறும் பெருக்கப்படுது. இப்போ 44 இங்கிட்டு வந்தால் பிரிப்படும். இப்போ இதை சுருக்கும். இப்போ 44 88 சுருக்குன்னா 2 முறை. 7 2 பெருக்குன்னா 14. இப்போ ஆர் சமன் எத்தனை? 14 சென்டிமீட்டர். விளங்குதா? இப்போ நாங்கள் சுற்றளவுங்கிற தரவு நமக்கு இருக்குது. சுற்றளவுங்கிற தரவை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஆரையை நம்ம கண்டிருக்கோம். இப்போ ஆரை தெரியும். ஆரையை வச்சு நாங்கள் இப்போ இந்த வட்டத்தின் பரப்பளவை காணலாம். வட்டத்தின் பரப்பு சமன் πr வர்க்கம். பைக்கு பதிலாக 22/7. இப்போ ஆர் நமக்கு தெரியும் 14. 14 இன்னொரு 14. 6 வர்க்கம் தானே. இப்போ இதையும் சுருக்கணும் எத்தனை? 2 முறை. இப்போ இது 3 பேருக்குன்னா 22 2 பேர் 44. 44 14 பேருக்குன்னா 616. புரிஞ்சு தானே. அடுத்து நாங்கள் ஆரை சிறையின் பரப்பளவு சுற்றளவு எப்படி காண்றது சொல்லி பார்ப்போம். ஆரை சிறைங்கிறது இந்த மாதிரி வடிவங்களில் தான் இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டால், ஒரு வட்டத்தின் பாதையை 2 ஆரைகளால் மூடப்பட்டிருந்துச்சின்னு சொன்னால் அது ஆரைச்சிறையாக இருக்கும். இப்போ இது வந்து வட்டத்தின் பாதை, இதை மூடி இருக்கு, ஆரைகளால் மூடி இருக்குது. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா வட்டத்தோட பாதை தான் இது. இதுலேயும் 2 ஆரைகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ இது 180 பாகைன்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து அரை வட்டம். இது செங்கோன்னு காட்டியிருக்கு. அப்போ இது கால் வட்டம். இது 240 பாகைன்னு காட்டியிருக்கு. அப்போ இந்த ஆரை சிறைகளோட பரப்பளவு சுற்றளவு எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு புள்ளின்னு சொன்னால் இதை அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் 360 பாகை. அப்போ நாங்கள் அரை வட்டம் பிரிக்கக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டால், மேலே 180 கீழே 180. அப்போ அரை வட்டம்குள்ளே வந்து 180 பாகையில் இருக்கும். இப்போ ஒரு வட்டத்துக்கு நம்ம கண்டு அரை வட்டத்துக்கு காண்கிறோன்னு சொன்னால் அதை 2ஆல் பிரித்து விட்டால் அரை வட்டத்துக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி கால் வட்டத்துக்கு காண்றோன்னு சொன்னால் 4ஆல் பிரித்து விட்டால் கால் வட்டத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி 240 பாகை 50 பாகை 70 பாகை அப்படி போட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி 4ஆலேயோ 3ஆலேயோ பிரித்து கணக்கு செய்ய இயலாது. அப்போ இந்த ஆரை சிறைக்குன்னு சொல்லி தனி சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பரப்பளவு சுற்றளவு காண்றது சொல்லி பார்ப்போம். ஆரை சிறையின் பரப்பளவு சமன், அதாவது வட்டத்தின் பரப்பளவே தான், πr வர்க்கம் வரும். அதோடு சேர்ந்து வரும் என்னன்னு கேட்டால் தீட்டாவின் கீழ் 360. இப்போ ஒரு புள்ளியில் வந்து மொத்தம் 360 பாகை இருக்கும். நாங்கள் எந்த பகுதியில் காண்கிறோமோ அந்த பகுதியில் கோணம் எத்தனை பாகன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ அதையும் பிரதி இந்த டீட்டாவுக்கு பதிலாக எத்தனை பாகைங்கிறத பிரதிட்டு செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் ஆரைச்சிறை என்ற பரப்பளவு காணலாம், அதே மாதிரி சுற்றளவையும் காணலாம். இப்போ இந்த அரை வட்டத்தில் இது 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கொள்ளும். இப்போ இதில் பரப்பளவு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆரைச்சிறையின் பரப்பு சமன், இப்போ பைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் 22/7 தர 6 வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 7 6 வர்க்கனால 7 தர 7. அடுத்து இந்த டீட்டா எத்தனை பாகை? இப்போ 180 பாகை. அதன் கீழ் 360. சரிதானே? இப்போ எல்லாம் பிரதிட்டாச்சு. இப்போ சுருக்குவோம். இப்போ இந்த ஏழையும் சுருக்கலாம், இந்த சைவரம் சுருக்கலாம். 18ல் ஒரு முறை, 36ல் 2 முறை 18ஆல் பிரித்தா. அடுத்து இந்த 22ஐயும் 22ஐயும் சுருக்கினா 11 முறை, பெருக்குனா 77 சென்டிமீட்டர் வர்க்கம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 77 சென்டிமீட்டர் வர்க்கம் வருது அரை வட்டத்தின் பரப்பளவு. நாங்கள் ஏற்கனவே வட்டத்தின் பரப்பளவு பார்க்கும் பொழுது ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு காங்கக்குள்ளே வந்து 154 சென்டிமீட்டர் வந்துச்சு. அப்போ இது அரை வட்டம் தானே. அப்போ இந்த சூத்திரத்தை போட்டு செய்கிறனால 180 பாகங்கிற பிரதிட்டு நாங்கள் செய்கிறனால அரை வட்டத்துக்கு 77 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வருது. புரியுது தானே? சரி. இப்போ அதே மாதிரி நாங்கள் இந்த 240 பாகைக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அரைச்சிறையின் பரப்பு சமன் இப்படி πr வர்க்கம், அடுத்து டீட்டாவின் கீழ் 360. இப்போ 22/7 தர 7 தர இது 7ன்னு வச்சுக்கொள்ளுமே. 7 தர 7 தர இது எத்தனை பாகை? 240 பாகை. இதன் கீழ் 360. இப்போ சுருக்கம். இப்போ இந்த 7 சுருக்கலாம், இந்த சைவரம் சுருக்கலாம். இதை 12ஆல் சுருக்கினா 2 முறை, இதை 12ஆல் சுருக்கினா 3 முறை. இப்போ இந்த 22ஐயும் பெருக்கினா 44, 44ஓட 7 பெருக்கினா 308. இதன் கீழ் 3. இப்போ இதை சுருக்கணும்னா எத்தனை? 102.66 வரும் சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ இது வந்து ஆரைச்சிறைன்ற எப்படி பரப்பளவு காண்றன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சுற்றளவு எப்படி காண்றன்னு சொல்லி பார்ப்போம். சுற்றளவுக்கான சூத்திரமும் அதே தான். ஆரைச்சிறையின் சுற்றளவு சமன், இப்போ 2πr போடலாம், இல்லாட்டி πd போடலாம். இப்போ எதனாலும் போடலாம். இப்போ πd போடுவோன்னு வச்சுக்கொள்ளுமே. πd இதோட நாங்கள் மேலே இப்போ போட்ட மாதிரி டீட்டாவின் கீழ் 360 வரும். இதோட சக 2r வரும். இது எப்படி இந்த வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்குள்ளே வந்து அதோட சூத்திரம் πd. நாங்கள் ஆரைச்சிறைக்கு காங்கிறனால ஆரைச்சிறைங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்போ இந்த கோணம் நமக்கு தேவை தானே. அப்போ அதனால் இந்த 360 மேல் டீட்டா போடுறோம். அதோட ப்ளஸ் 2r ஏன் சேர்க்கணும்னு கேட்டால், இப்போ பாருங்கள், இப்போ முழு வட்டம் ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு πd போட்டு செஞ்சோம்னு சொன்னால் நம்ம கணக்கு இந்த வட்டத்தின் சுற்றளவு அப்படியே வரும் நமக்கு. இப்போ இதே அரை வட்டம்னு வச்சுக்கொள்வோமே. அரை வட்டத்தின் இப்போ இது அப்படியே 44 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கொள்வோம் அந்த வட்டத்தின் சுற்றளவு. இப்போ இதே அரை வட்டத்தின் சுற்றளவுனா எத்தனை வரும்? 22. அது எந்த பகுதி வரும்? இந்த பகுதி அப்படியே வரும். அரை வட்டம், அதாவது இந்த வில் அப்படியே வரும். ஆனால் இதோட இந்த ஆரை சேர்ந்துருக்கு 2 ஆரை. அந்த 2 ஆரையை தான் நாங்கள் இங்கே ப்ளஸ் 2rன்னு போடுறோம். புரியுதா? சரி. இப்போ நான் கணக்கு செஞ்சு பார்ப்போம். இப்போ 22/7 தர டிக்கு வந்து என்னது? இப்போ 6 7 செம்னா டிக்கு 14 வரும். தர
தீட்டா வந்து எத்தனை 180 பாகை, அரை வட்டத்துக்கு ஆங்குறோம் நாங்கள். இந்த கணக்கு 180 பாகை, அதன் கீழ் 360 ப்ளஸ் 2r. ஆருக்கு பதிலாக 7 போடலாம், சரிதானே? விட்டம் 14னா 6 7, சரிதானே? இப்போ அடுத்து இப்போ நாங்கள் சுருக்குவோம் இதை. இப்போ இதையும் சுருக்கலாம் 2 முறை, இதையும் சுருக்கலாம் 18, இதையும் சுருக்கலாம் 2 முறை, இதையும் சுருக்குனா சுருக்கிடலாம் ஒவ்வொரு. இப்போ மீதி போடுறது இங்கனைக்கு 22. இப்போ விளங்குதா? அரை வட்டத்தின் சுற்றுலாக்குள்ளே வந்து அந்த வில்குள்ள பகுதி மட்டும் 22 வருது. இதோட கூட்ட வேண்டி வரும் என்னது 2r, அதாவது ஒரு ஆரை வந்து 7 சென்டிமீட்டர், அப்புறம் 2 ஆரைக்கும் எவ்வளோ 14. இப்போ ரெண்டையும் கூட்டி விட்டால் தானே 22 14 36 சென்டிமீட்டர். இப்போ ஆரைச்சிறையின் சுற்றளவு எப்படி காண்றது, பரப்பளவு எப்படி காண்றது உங்களுக்கு விளங்கிருச்சா? இப்போ இந்த பதிவுலேருந்து நான் உங்களுக்கு சாதாரணமாக சின்ன சின்ன பயிற்சிகள் தரேன், அதை செஞ்சு பாருங்கள். அடுத்த பதிவில் அதுகளுக்கு விடை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் அதுக்கு முன்னுக்கு பயிற்சியை செஞ்சு பாருங்கள், சரிதானே? இப்போ இந்த கணக்கை பாருங்கள். ஏபிசிடி ஒரு சதுரம்னு போட்டிருக்கு. ஏபிசிடி ஒரு சதுரம், ஏபிசிடி ஒரு சதுரம். அதில் பரப்பளவும் கொடுத்துருக்கு 196 சென்டிமீட்டர் வர்க்கம்னு. இப்போ இந்த டொட்டா வச்சுருக்கேன் தெரியுமா, இது நிலற்றிய பகுதி. இந்த நிலற்றிய பகுதியில் பரப்பு யாதுன்னு கேட்டிருக்கு. ரொம்ப லேசான கணக்கு, செய்து பாருங்கள். உங்களுக்கு விளக்கப்படுத்தியும் விடுறேன். அதாவது இது வந்து ஒரு சதுரம், சதுரத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது, அந்த விளிம்பை தொட்டு சொல்கிற மாதிரி வட்டம் இருக்குது. இந்த சதுரத்தின் பரப்பளவு 196 சென்டிமீட்டர் வர்க்கம்னு கொடுத்துருக்கு. நிலற்றிய பகுதியின் பரப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இது செய்து பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு கிணறு, ஃபுல்லாக விளங்குதா? இது வந்து ஒரு சாதாரண கிணறு ஒன்று, சின்ன கிணறு ஒன்று. மேலே சில்லு ஒன்று போட்டிருக்கு. அந்த சில்லோட ஆரை வந்து விட்டம் வந்து 3.5 சென்டிமீட்டர். இந்த தண்ணி வாளி இருக்குது, தண்ணி வாளிக்கும் இந்த நீருக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து 385 சென்டிமீட்டர். இதோட கேள்வி என்னன்னு கேட்டால், வாளி நீர்மட்டத்தை வந்தடைய சில்லு எத்தனை முறை சுழல வேண்டும். அதாவது பாருங்கள், விளங்குதா? வர 3.5 சென்டிமீட்டர் உடைய சில்லு ஒன்று இருக்குது. வாளிக்கும் நீர்மட்டத்துக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 385 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. இந்த வாளி நீர்மட்டத்தை வந்து அடையிறதுக்கு இந்த சில்லு எத்தனை முறை சுழலணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சரிதானே? புரிஞ்சா? ரொம்ப லேசான கணக்கு தான், செஞ்சு பாருங்கள். ஏபிடி இது ஒரு முக்கோணம். இன்னொரு முக்கோணம் வந்து என்னது சிஇஎஃப். இந்த முக்கோணம் ஏபிடி முக்கோணமும் சிஇஎஃப் முக்கோணமும் சமன்னு கொடுத்துருக்கு. இதில் பரப்பளவு 90 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெண்டு முக்கோணம் பரப்பளவு சமன், அதாவது இது 90 சென்டிமீட்டர்னால் இந்த முக்கோணம் 90 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அடுத்து பிசி சமன் சிடி சமன் டிஇ, அதாவது இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி மூணுமே சமன்னு கொடுத்துருக்கு. ரெண்டு முக்கோணி இருக்குது, ரெண்டு முக்கோணியும் பரப்பளவில் சமன், அது வந்து 90 சென்டிமீட்டர் வர்க்கம்னு பரப்பளவும் கொடுத்துருக்கு. அடுத்து இந்த ஒவ்வொரு பக்கமும் சமன்னு கொடுத்துருக்கு. அடுத்து கேள்வி என்னன்னு கேட்டால், உருன்னு சொன்னால் இந்த படம் உரு ஏபிஇஎஃப்எக்ஸ், அதாவது இந்த படம் அப்படியே, இதில் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கு. நான் கணக்கில் எழுத மறந்துட்டேன். நடுவில் பாருங்கள் சிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோணி இருக்குது. அந்த முக்கோணியோட செங்குத்து உயரம் வந்து 6 சென்டிமீட்டர், சரிதானே? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிடிஎக்ஸுங்கிற முக்கோணியோட செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கணக்கு தான், செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த பதிவில் இந்த கணக்கான விடைகளை நான் தரேன். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.